ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம டிக்டாக்ல ரெஸ்ட்ரிக்டட் மோடை நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டிக்டாக்ல ரெஸ்ட்ரிக்டட் மோடை எனேபிள் பண்ணலாட்டி டர்ன் ஆன் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டிக்டாக் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் உள்ள போங்க. போனதுக்கு பிறகு நீங்கள் மேலே கார்னரில் பார்க்கலாம் 3 லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்கே போனதுக்கு பிறகு நீங்கள் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டென்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்க்கலாம் ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே உங்களால் டர்ன் ஆன் அப்படின்றத கிளிக் பண்ணி ரெஸ்ட்ரிக்டட் மோடை உங்களுக்கு இந்த மாதிரியான மோடை உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோடை செலக்ட் பண்ணி உங்களால் ரெஸ்ட்ரிக்டட் மோடை டர்ன் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம டிக்டாக்ல ரெஸ்ட்ரிக்டட் மோடை நம்ம டர்ன் ஆன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.